நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். நீ பண்ணதே போதும்பா. நீ பண்ணதுனால தான்டா இவ்வளவு நிலைமை. போய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். இதுவே போய் தான். அதனால உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். நேத்து விஜய் திருப்பூர்ல வந்து பேசுறதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. சீமான வந்து விஜய் வந்து அப்படியே டிட்டோ காப்பி அடிக்கிறாரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரெண்டு பேருக்கு தான் போட்டி. 2 பேருக்கு யாருக்கு 2000க்கு 2500. அவரோட தேர்தல் அறிக்கையை ஃபுல்லா இவரா ஏதோ புதுசா ரிலீஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை எடுத்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க வந்து என்னையா நீ தெலுங்கு படத்தை தான் எடுத்து காப்பி அடிப்பேன்னு பார்த்தா இப்ப நிஜத்துல அரசியல்ல வந்துட்டோம் அதே மாதிரி அடுத்த கட்சியோட தேர்தல் அறிக்கை எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேட்பாளர்களையும் மத்த கட்சியில இருந்து கடன் வாங்குற, தேர்தல் அறிக்கையும் மத்த கட்சியில இருந்து திருடுற, அப்ப என்னதான் உனக்குன்னு ஒரு ஐடியாவே இல்லையா அப்படின்ற மாதிரி ட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க. வாரம் ஒரு முறை விடுமுறை, சுழற்சி முறையில் ஒரு காவலர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்தார்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை, மாறி மாறி சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கிறோம். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும். ஆக்சுவலா விஜய் எடுத்த விஷயம் நல்ல விஷயம் தான். அது நாம் தமிழர் கட்சியோட சீமான் சொன்ன விஷயமா இருந்தாலுமே அது ரொம்பவே நல்ல விஷயம். அது என்ன மேட்ரு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். சோ இது கூடவே விஜய்க்கு வந்து நேத்து கூட்டின கூட்டம் மேசிவான கூட்டம். நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன் சீமானுக்கும் கூட்டம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த எல்லா கூட்டத்தையும் விட நேத்து விஜய்க்கு கூட்டின கூட்டம் பயங்கரமான கூட்டம். என்ன அது எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த ஜாம்பி கூட்டம் இருக்குல்ல, ஜாம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனுஷங்களை கடிச்சு தின்றதுக்கு போகும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது மொத்த பேரும் கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. பாவீங்களா டேய், திடீர்னு உள்ள எட்டி குச்சி மக்கள் ஓட இப்படி ஓடுறீங்க டேய், ஐயோ இப்படி உள்ளட்டி குச்சானுங்க. ஓடி போயிட்டு அந்த பார்க்கும் போது ஏதோ ஒரு கலவரம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. லிட்டரலா அவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் நேற்று அங்கே கிரியேட் ஆயிருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்துக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கணும். எவ்வளோ பேர் இருந்தாலுமே அந்த கூட்டத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆனால் விஜய் போடுற கூட்டத்தில் மட்டும் அந்த ஒழுங்கே இருக்க மாட்டுது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துலாமா? ஆக்சுவலாக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒர்க்கு ஒரு நாள் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காருல்ல, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருப்பூர், அவினாசி இதெல்லாம் வந்து போனாரு. ஸோ அப்படி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமான கூட்டம். சீரியஸ்லி சொல்கிறேன், மேசிவான கூட்டம். அவ்வளோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம பார்க்கல. அந்த அளவுக்கு கூட்டத்தை வந்து கூட்டி காமிச்சிட்டாங்க. அதை பார்க்கும் போதே என்ன தோணும்னா, பா விஜய்க்கு என்னடா இப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவ்வளவுதான் போல இருக்கு, அப்ப மொத்த ஓட்டு விஜய்க்கு தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டம் கூடுறது உண்மைதான், விஜய்க்காக தான் அந்த கூட்டம் கூடுது. பட் அந்த கூட்டத்தில் ஒரு ஒழுங்கே இருக்க மாட்டேதுங்க. அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக நிறைய பேர் சின்ன பசங்களும் அதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க, சின்ன பசங்க, அந்த மாதிரி நிறைய பேர் அதில் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% பேருக்கு வந்து ஓட்டு இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கூட்டின கூட்டம் மேசிவான கூட்டம். இந்த கூட்டத்தில் முக்கால்வாசி ஓட்டாவும் மாறும். நான் அது வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்லுவாங்களே, அதை அக்செப்ட் பண்ணல. இந்த கூட்டம் ஓட்டாவும் மாறும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அது ஓட்டா மாறுச்சுன்னா விஜய் வந்து வின் பண்ணிடுவார். இங்கே பிரச்சனை என்னன்னா, விஜய் ஒரு தொகுதிக்கு போறாருன்னா அந்த கூட்டம் வந்து அந்த ஒரு தொகுதியில் இருக்க கூட்டம் மட்டும் வர்றது இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பக்கத்து மாவட்டம், அதுக்கு அடுத்த மாவட்டம், சோ எல்லா மாவட்டத்துல இருந்தும் அந்த இடத்துக்கு கூட்டம் வருது. விஜயை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா போல. இப்போ இன்கேஸ் அவர் தமிழ்நாடு ஃபுல்லா போற மாதிரி இருந்தா இவ்வளவு கூட்டமும் ஒரு இடத்துல கூடுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ என்ன மேட்டர்னா, அவரே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு 4-5 இடத்துக்கு தான் போவாரு. அவ்வளவுதான், டே டு முடிய போகுது. சோ அப்படின்னும் போது இன்னும் 2-3 இடத்துக்கு தான் போவாரு. அப்படின்னும் போது இப்போ நம்ம ஏரியாவுக்கு பக்கத்து மாவட்டத்துல வந்துட்டாங்களா, எல்லாரும் போய் பார்த்துருவோம், ஒரு டைம் விஜயை பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே வருது. சோ இதுதான் இங்க பிரச்சனையே. அவர் மட்டும் தமிழ்
தமிழ்நாடு ஃபுல்லா தொகுதி வாரியா போயிருந்தாருன்னா இந்த அளவுக்கு கூட்டம் ஒவ்வொரு இடத்துலயும் கூடாது. அவர் தொகுதி வாரியா போக மாட்டாருன்னு அவரே டிசைட் பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் என்னென்னமோ உருட்டுனாங்க, பர்மிஷன் தரல, அது தரல, இது தரலன்னு. கடைசியில எல்லாமே கொடுத்தாலும் தலைவர் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுல பார்த்து தூங்கியிருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் டிசைட் பண்ணிட்டு இருக்காரு, நான் ஒரு ஏரியாவுக்கு போறேன்னா அது பக்கத்துல இருக்க மாவட்டம் எல்லா மாவட்டத்துல இருந்து வந்து அங்கேயே பாத்துக்கோங்க, அவ்வளவுதான், என்னால எல்லா இடத்துக்குலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து பாத்தீங்கன்னா விஜயை சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இதை வச்சு பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிஸ்மிலா இருக்காப்ல, சோ விஜய்க்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுத்தாரு நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பைபிளே பாத்தீங்கன்னா காரி துப்புது. சிறுபிள்ளைத்தனமா நடவடிக்கை தான் தாவேகாவுல நிலவுது. அதுக்கடுத்து 234 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க சும்மா ஒரு 4 ஊருக்கு போயிட்டு ஸ்டாலின் சார் அப்படின்னு பேசிட்டா உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருமா? எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய வேட்பாளர்களுக்கு வேட்பு மனுவே ஃபில் பண்ண தெரியுது. அதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய பின்னடைவு. இந்த மாதிரி எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் விஜயே கூட ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து வெற்றி கிடைக்காது, ஒரு அவமானகரமான தோல்வி வந்து கிடைக்க போகுது. அதுக்கு வந்து நமக்கு ஒரு சரியான காரணங்கள் வேணும். அதுதான் இந்த பிரச்சாரங்கள்லாம் கேன்சல் ஆகுறது, கேன்சல் பண்ணுவது. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விஜய் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு போகாம இருக்கிறது நிறைய பேர் இரிட்டேட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ அந்த வகையில் நேற்று கூட்டின கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே மேசிவான கூட்டம், பெரிய கூட்டம், ஆக்சுவலா ரொம்ப பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையில என்னடா இப்படி கூடுறாங்க கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த கூட்டத்தில் ஒழுங்கு வந்து விஜயாலே கொண்டு வர முடியல. ப்ளீஸ் 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 அப்படின்னு கெஞ்சிராரு மனுஷன். ஆக்சுவலா நீங்க என்ன ப்ளீஸ் 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 அப்படின்னு சொன்னாலும் அவனுங்க மதிக்கிற மாதிரியே தெரியலங்க. அங்கே நில்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ் தான், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான், ரோட்ல போற ஆள் வேற ஆள் யாராவது கண்டுக்கிறீங்களா? அதை தாண்டி யாரும் வரக்கூடாது, ப்ளீஸ். இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நீ எதனா எசக புசகா பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ந்தலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின், 1008 பிரச்சனை என் உடம்புலயே. ஆக்சுவலா ஒரு கட்சியோட தலைவர் சொல்றத தொண்டர்கள் கேட்கணும். ஆமா நீ பெரிய தலைவர், நீ சொன்ன நாங்க கேட்கணுமா அப்படின்ற மாதிரி எவனுமே கண்டுக்கல. அந்த பேரிகேடை தாண்டி வராதீங்கடா. ஆக்சுவலா நான் ரோட்டோட 2 சைட்லயும் பாத்தீங்கன்னா நிக்க வச்சிருக்காங்க மக்களை. அந்த ரோட்ல வந்து வண்டி போயிட்டு வர மாதிரி இவங்க வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிட்டானுங்க, அந்த பேரிகார்டு இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி உடச்சு போட்டு நீ என்ன சொல்றது நாங்க என்ன கேட்கறது, அதெல்லாம் இல்ல நாங்க வரோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் உடச்சிட்டு அடிச்சுட்டு ஓடுறானுங்க. அதை பார்க்கும்போது இந்த 2012 வந்து 12 மூவி இருக்குல்ல, அந்த மூவில வந்து உலகம் அழியும் போது எல்லாம் ஓடுவாங்களே அப்படிதாங்க ஓடுறானுங்க. ஏதோ ஜாம்பி கூட்டம் மாதிரி இருக்கு. லிட்டரலா பார்க்கும்போது அது ஜாம்பி கூட்டம் மாதிரி தான் இருக்கு. மனுஷங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு யோசிக்க தோணுது எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் பேச்சுக்கோங்க மரியாதை இல்லை. விஜய் சொன்னாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, போலீஸாலையும் கண்ட்ரோல் பண்ண. போலீஸ் என்ன பண்ணுவாங்க பாவங்க, உண்மையிலே போலீஸ் நீங்க அங்க 500 இல்ல 5000 இல்ல கிட்டத்தட்ட 10,000 போலீஸ் 20,000 போலீஸ் போட்டாலும் அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பாரு ஐயோ சாமிடி, நடுவுல இருந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு உள்ள இறங்கிட்டாங்க. எங்க ரொம்ப தப்புங்க. ஏய் போலீஸ் ஒண்ணுமே சொல்ல, போலீஸ் அம்மா தானே. இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க பாவம். ஏன்னா கொஞ்சமாவது யோசிக்கணும், ஐயோ நம்ம பண்றது சரியா அப்படின்றது யோசிக்கணும். அப்படி அந்த மனுஷனை போயிட்டு பக்கத்துல பார்த்து என்ன பண்ண போறோம், அப்படி என்ன நம்மளுக்கு வெறி, இப்படி விஜய் வெறி பிடிச்சிருக்கே நம்மளுக்கு அப்படின்றத கொஞ்சமாவது யோசிக்கணும். ஆனா யோசிக்கவே மாட்டானுங்க. எல்லாம் விஜய் வெறி பிடிச்சி தலைக்கு ஏறி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு சைடுல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கூட்டம் கூடுதுல, அந்த கூட்டமும் பாருங்க நாளுக்கு நாள் அவருக்கான கூட்டமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் அந்த கூட்டம் எவ்வளவு நீட்டா வராங்க, அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலுமே நீட்டா வராங்க, நீட்டா போறாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் ஒரு கூட்டம் போட்டா மட்டும் அந்த ஏரியாவே காலி ஆயிடுது. அந்த தெருவுல கடை வச்சிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஐயோ இன்னைக்கு விஜய் கூட்டம் போடுறாரு, நம்ம கடை என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ற பயம் வருது. மேல இருக்க கூரை இருக்குமா இருக்காதான்னு தெரியல. சோ அங்க வீடு இருக்கவங்கள நம்ம வீட்டு கேட்டு இன்னைக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டமும் கொஞ்சம் கூட மத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க, நம்ம பண்றது சரியா தப்பான்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு வெறி. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர்னு சொல்றதை விட வெறி பிடிச்ச ரசிகர்கள் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா இப்படி இருக்கக்கூடாதுங்க, எந்த ஒரு ஹீரோக்குமே இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி என்னங்க விஜயை போய் கடிச்சு சாப்பிட போறீங்களா? அப்படி என்ன அந்த ஒரு செல்ஃபி எடுத்து இந்த எல்ஐகே படத்தில் வந்து இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்க ஒரு இதெல்லாம் காமிப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு அந்த ஒரு இதுக்கோசம் வந்து அவ்வளோ பேர் வந்து ஓடி போய் விஜயை பார்த்து ஒரு மாதிரி அந்த செல்ஃபி எடுத்து
வந்து வெறி பிடிச்சி போய் சுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. லிட்டரா அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. விஜய் என்ன பேசுறாரு அப்படின்றது யாருக்குமே அங்க தேவையே இல்லை. விஜய் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அவர் பேசாம கூட போட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நான் எங்க தலைவர் வந்து விஜய் வந்தாரா நாங்க போய் பாப்போமா, அவ்வளவுதான், இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க. இன்னொரு சைடுல அவர் அப்படி என்னதான் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன், எனக்கு என்னன்னா இவர் அனௌன்ஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அமௌண்ட் பேசிஸ்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வரும் அப்படின்றத இது வரைக்கும் விஜய் அவர் வாயை திறந்து சொல்லவே இல்லை. கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். அதாவது லிட்டரலா பாத்தீங்கன்னா இத்தனாயிரம் தர, 10,000 தர, 15,000 தர, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அமௌண்ட் தான். உங்களுக்கு இவங்களுக்கு விவசாயிகள் இவ்வளவு தரேன், மீனவர்கள் இவ்வளவு தரேன், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அமௌண்ட் அடிச்சு தெளிச்சு விடுறாரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் தான் தோணுது. இப்போ இதெல்லாம் பண்றீங்க சரி, டிவிக்கு ஆட்சி அமைச்சோன்னு இது எல்லாமே பண்ணுவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல. கோல்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 1 சவரம் 1/2 சவரம் கோல்டு எல்லாத்துக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா காசு தான் எத்தனை வந்து கொட்டுற மாதிரி சொல்றாரு. எங்க இருந்து எடுத்து கொட்டுவாரு? இந்த கேள்விக்கு விஜய் இதுவரைக்கும் பதில் சொல்லுங்க. எங்க இருந்து எடுத்து கொண்டு வரும் பதில் சொல்லல. எல்லாத்துக்கும் அமௌண்ட் எடுத்து அடிச்சு தெளிக்கிறாரு. எங்க இருந்து எடுப்பீங்க? மக்களோட வரி பணத்தில் தானே எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ஐடியாவே இல்லையே, வருவாய் பெருக்கத்துக்கு என்ன பண்ணுன்ற ஐடியாவே இல்லையே. அதை மக்கள்கிட்ட சொல்லிருக்கலாமே, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் பண்ணி வருவாய் பெருக்கம் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஐடியா என்னன்னா டாஸ்மார்க்ல இருந்து காசு எடுக்கிறதா ஐடியா. இப்போ 50,000 கோடி வருதா, விஜய் வந்தோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடியாக மாற்றணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமுக்குலாம் அமௌண்ட் தேவைப்படும்ல, டாஸ்மார்க்லேருந்து எடுப்பாரு. இன்னி வரைக்கும் விஜய் வாயிலிருந்து நான் வந்து ஒயின் ஷாப்பை மூடுவேன் அப்படின்றத சொல்லவே முடியல. டாஸ்மார்க் மூடுவேன் அப்படின்றத சொல்லவே மாட்டாரு. ஏன் மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குல்ல, மக்கள் மேலே அக்கறை இருக்க விஜய் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்களே. மக்கள் மேலே அக்கறை இருந்தால் டாஸ்மார்க்கை மூடுங்க. அப்போ உங்களுக்கு அக்கறைலாம் இல்லை, உங்களுக்கும் ஒரு வெறி. அதாவது உங்க ரசிகர்களுக்கு விஜய் மேல எப்படி ஒரு வெறி இருக்கோ, இவருக்கு ஒரு வெறி என்னன்னா அந்த சிஎம் சீட்டு மேல ஒரு வெறி. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, என்ன வந்து சிஎம் சீட்ல உட்கார வச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வெறியில தான் விஜய் சுத்துறாரு போல இருக்கு. ஸோ இதுதான் எனக்கு வந்து சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இன்னொரு சைடில் என்டிகே சைட்ல இருந்து விட்ட தேர்தல் அறிக்கை எடுத்து அதுல இருந்து ஒரு காப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பேசியிருக்காரு. போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை விடுமுறை கொடுப்பேன், போலீஸோட சம்பளத்தை வந்து நான் ஏற்றி கொடுப்பேன். இது மட்டும் இல்லாமல் மகளிர் போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டாய்லெட் வந்து நான் இது பண்ணுவேன். இதெல்லாம் யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா சீமான் வந்து சொன்னது. அவர் பிரசன்டேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளா ஊரா அவர் கத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா அதையே எடுத்து இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே டிட்டோ அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 20,000 சம்பளத்தை 30,000 உயர்த்தி கொடுப்பேன். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியத்தை 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக நமது டிவிக்கு அரசு உயர்த்தும். வாரம் ஒரு முறை விடுமுறை, சுழற்சி முறையில். ஒரு காவலர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்தார்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை, மாறி மாறி சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கிறோம். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும். செக்ஷன் தனிப்பிரிவு, காவல்துறைக்கான மருத்துவ பிரிவு வர மருத்துவம் செய்து உள்ள செல்ல தனித்தனி எல்லாம் வசதி பண்ணி கொடுத்துறோம். நல்ல மருத்துவமனைகள் நமது டிவிக்கு அரசு நிறுவும். என் பிள்ளை நிற்கிறது வச்சுக்க, பெண் காவலர்களுக்கு கேரவேன்ங்கிற பாதுகாப்பு வண்டியை முதல்ல அனுப்பிடுவேன். மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருவேன். எப்படி மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருவேன். பெண் காவல்துறை பணியாளர்களுக்கென தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்களும் அமைக்கப்படும். ஆக்சுவலா விஜய் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை இது வரைக்கும் ப்ராப்பரா ரிலீஸே பண்ணல. அது ஏன்னு இப்பதான் புரியுது, கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க கிட்ட தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படி ஒரு ஐடியாவும் விஜய் கிட்டே இல்ல, விஜய் கிட்ட இருக்க அந்த டீம் கிட்டே இல்ல. சீமானதுனால தான் காரி துப்புறாரு. டேய் ஒரு அண்ணனா நான் சொல்றேன், தயவு செஞ்சு எழுதி கொடுக்குறவனை மாத்திரான்னு அக்கறையோட சொல்லிட்டேன், அவரு கேட்கற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா காரி துப்புறாரு. 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு 2000க்கு 2,500. நானு எவ்வளவோ ஒரு கூட பிறந்தேன், மூத்தவன் அண்ணங்கிற மாதிரி சொல்லி பாக்குறேன். டேய் எழுதி கொடுக்குறோம் மாத்திரான்னு சொல்லி பாக்குறேன். அவனும் பிடிவாதமா அதை ஏற்படுத்தி தொங்குறான். எங்க இருந்தா கொடுப்ப? உண்மையில யார் எழுதி கொடுக்குறதுன்னு தெரியல. ஜான் அரேகராஜ் அவர் தான் சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இந்த இடத்துல விஷயம் என்ன தெரியுமா, ஏன் இவ்வளோ மோசமா எழுதி கொடுக்குறீங்க? ஒரே டைம்ல தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க அடுத்தடுத்து பேசியிருந்தா கூட இவ்வளோ கிரிட்டிசிசம் வந்திருக்காது. இவங்க கிட்ட தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இல்லாததுனால எங்க இருந்தாலும் சுடுறது. ஓகே சீமான் ஏதோ சொல்லியிருக்காரு, இங்க இருந்து சுட்டுக்கலாம். ஓகே டிஎம்கேல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று இருக்கு, அதாவது இ-சேவை ஆப் இருக்கு, அதையே நம்ம சூப்பர் ஆப்னு சொல்லிட்டு அதை ஒன்று சுட்டு அது ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுப்போம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் அங்க இங்க இருந்து சுட்டு கொடுக்கறது, ஒன்று சுட்டு கொடுக்கறது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து அதுக்கு காசு தரேன் இதுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்களை அனௌன்ஸ் பண்றது. இது 2 மட்டும் தான் தேர்தல் அறிக்கைகளா இருக்கே தவிர மக்களோட வாழ்வாதாரத்தை நம்ம முன்னேற்றணும், மக்களோட வருவாய் பெருக்கத்தை வந்து நம்ம முன்னேற்றணும், இது தமிழ்நாட்டோட வருவாய் பெருக்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம், அதை சொல்லி மக்கள் ஒரு விழிப்புணர்வு அடைய செய்வோம் அப்படின்றது விஜய் கிட்ட சுத்தமா இல்லை. சீரியஸ்லி விஜய் வந்து சுத்தமா விஷனே இல்லாத ஒரு ஆள் மாதிரி தான் இருக்காரு. தமிழ்நாட்டை இப்படி முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு கனவுலாம் அவருக்கு இல்லை. அவரோட ஒரே கனவு அந்த சிஎம் சீட்ல போய் உட்கார்றேன் தட்டுறேன் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி தான். அதான் சொல்றாங்களே, தெலுங்கு படத்தை வந்து ரீமேக் பண்ணி எப்படி தமிழ்ல ரிலீஸ் பண்ணாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற கட்சியில இருக்க தேர்தல்
தேர்தல் அறிக்கைகள் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த கட்சியோட கொள்கைகள் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாரு, ஒரு பக்கம் திராவிட ஒரு பக்கம் தமிழ் தேசியம் ரெண்டுமே எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல, அதே மாதிரி தான் அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இல்லாததுனால இங்க இருந்து நான் அதை எடுத்துக்கிறேன், அங்க இருந்து நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு தெளிவில்லாத ஒரு அரசியல் கட்சியா டிவிகே இருந்துகிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம விஜய் டிவிகே தலைவர் விஜய்க்கும் பாத்தீங்கன்னா அரசியல் ஒரு தெளிவில்லை அப்படின்றத நாளுக்கு நாள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காது. ஆனா அவருக்கு கிடைக்கிற வெளிச்சம் இருக்குல்ல, ரொம்ப பெரிய வெளிச்சம். இந்த மீடியா அட்டென்ஷன் இருக்குல்ல, மீடியாக்கு காசு கொடுக்குறாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மீடியாக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாலிமர்லாம் ஃபுல்லா லைவ் பண்றாங்கன்னா சும்மாலாம் பண்ண மாட்டாங்க, எல்லாம் துட்டு வேலை செஞ்சு தான் வந்து லைவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் இந்த மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது, உங்ககிட்ட காசு இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னும் போது மக்கள்கிட்ட ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். அந்த அரசியல் தெளிவை கொஞ்சம் வளர்த்துக்கலாம். ஆக்சுவலா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் சும்மா தானே இருந்தீங்க. அந்த 2 வருஷத்துல வந்து ஒழுங்கா இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருக்கலாம்ல. இதுக்கு 2 வருஷம் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் 2 மாசம் நீங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கலாம். மக்களோட அத்தியாவசிய பிரச்சனை என்னன்னு கூட தெரியல. பார்த்து படிக்கும் போது அவர் படிக்கும் போது எப்படி தெரியுமா படிக்கிறாரு, அதை இங்கு வந்து போய் அப்படின்ற மாதிரி படிச்சிட்டு இருக்காரு. அப்ப லிட்டரலா அந்த பிரச்சனை என்னன்றது கூட உங்க மனசுல இல்லன்னு தானே அர்த்தம். இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த இதை புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஓகே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை எடுத்து மக்கள்கிட்ட பேசணும். லிட்டரலா 1ஆம் கிளாஸ் பையன் பார்த்து படிக்கிற மாதிரி நின்று படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதுலயே சில விஷயம் தப்பா படிக்கிறது. எனக்கு என்னன்னா ஐயோ என்னையா தமிழ்நாடு எங்கேயா போகுது இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. உண்மையிலே சொல்றேன், விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, கொஞ்சம் கூட புரிதலே இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சீரியஸ்லி சொல்றேன், ஆக்சுவலா இவங்க எல்லாம் ரசிக கூட்டம். இந்த ரசிக கூட்டத்தை அரசியல் படுத்தணும்னு நினைச்சாருன்னா விஜயால பண்ண முடியும். ஆனா அவர் நினைக்கவே மாட்டாரு. அவர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிடாருல, அது கெஞ்சதுக்கு காரணம் என்ன, அவர் பேச்சுக்கே அங்கே மரியாதை இல்லை. ஸோ இந்த கூட்டத்தை வந்து அப்போ என்ன தெரியுது, ஐயோ தலைவனுக்கே இங்கே மரியாதை இல்லை அப்படின்னும் போது இந்த கூட்டத்தை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆக்சுவலா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னா ஒரு தலைவன் வந்து அந்த இடத்துல வந்து இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒரு தொண்டர்கள், அட்லீஸ்ட் ரசிகர்கள். இப்ப அஜித் இருக்கார்ல, அஜித் வந்து துப்பாக்கி பயிற்சிக்கு போகும்போது வெளியே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் கூடிருச்சு. அப்போ வந்து போலீஸ் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கூட்டம் அதிகமாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அஜித் வந்து மொட்டை மாடிக்கு வந்து ஒரே விஷயம் தான் சொன்னாரு, என் ரசிகர்கள் நான் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து நான் கை காமிச்சிட்டு அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் விலகி போங்கன்னாரு. அதே மாதிரியே செஞ்சாங்க. இங்க விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரசிக கூட்டம் இருந்தா கூட ஹேண்டில் பண்ணிடலாம். தலையோட இப்ப ரசிக கூட்டம் ஒரு மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி கூட்டத்தை கூட நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா விஜயோட ரசிக கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை ஹேண்டிலே பண்ண முடியாதுங்க. ஏன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல, அப்படியே குபுன்னு ஓடுறானுங்க. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் லிட்டரலா தெரியுது, ஆக்சுவலா சினிமா நடிகர்களே இந்த கூட்டம் கூட்டுறது வாஸ்தவம் தான் வச்சுக்கோங்களேன். மே 4ஆம் தேதி ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்க போது அப்படின்றது கிளியரா தெரியுது. நான் எனக்கு ரிசல்ட் தெரியுது, ஒரு கண் கூட தெரியுது. இருந்தாலும் இந்த ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதுல மீடியால, ஓ அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு மீடியால வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதுல. சோ இந்த பிம்பம்லாம் கொஞ்சமா உடைஞ்சிரும். மே 4ஆம் தேதி மொத்தமா போட்டு உடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த இடத்துல சீமானு கூடுற கூட்டத்தையும் விஜய் கூடுற கூட்டத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி சீமானோட தேர்தல் அறிக்கைகள் இருக்குல்ல, சோ அதை வந்து பாத்தீங்கன்னா விஜய் எடுத்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காருல்ல, இதை பத்தின உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.